ஆனால் நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா 3 எழுத்து மந்திரம் திருப்பி வரப்போ விஜய்னா வெற்றி தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. அன்றைக்கி ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு விஜயகாந்த் அண்ணனுக்கு. கேப்டன் இல்லாத ஒரு சமயத்தில் வந்து விஜயோட கூட்டணி வச்சோம்னா ஒரு 15 எம்எல்ஏ வாங்கலை. மதுரையில் மாநாடு நடந்துச்சுல, டிவிகே மாநாடு, அந்த நிகழ்வுக்கு போனீங்களா? அது எப்படி போச்சு? எவ்வளோ பேர் வந்திருந்தாங்க? இதில் டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லலாம் நீங்கள். அதாவது நாங்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே போயிட்டு என்ன நடக்குது எது நடக்குதுன்னா ஆய்வு மேற்கொண்டோம். சிவகங்கை பூங்கா பகுதி கழக சார்பாகவும் தஞ்சை மாவட்ட சுற்றுச்சூழல் அணி சார்பாகவும் ஒரு குழுவாக கிளம்பி நாங்கள் போயிட்டு என்ன நடக்குது என்ன மாதிரி அப்படிங்கிற ஒரு 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 ஈர்ப்பு தானே என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. நேராக போயிருந்தோம். ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. நாங்கள் வந்து போன வாட்டி கூட விக்ரவாண்டியில் நடந்தது கூட ஒரு 85 ஏக்கரில் தான் நடந்துச்சு. இப்போ உங்களுக்கு மேடையே கிட்டத்தட்ட உங்களுக்கு 200 அடி மேடை. அந்த மேடைக்கு மேலே பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படி போய் பார்க்குறோம், வரலாறு திரும்புகிறது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா ஃபோட்டோ, எம்ஜிஆர் ஃபோட்டோ, அது நிறைய விமர்சனம் வந்துச்சு. ஆனால் நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா 3 எழுத்து மந்திரம் திருப்பி வரப்போகுது, அவ்வளோதான். எங்கள் அந்த ஃபோட்டோ பார்த்தோன்னா எங்களுக்கு அதான் தோணுச்சு. 3 எழுத்து மந்திரம்னா அண்ணா 3 எழுத்து, எம்ஜிஆர் 3 எழுத்து, விஜய் 3 எழுத்து, விஜய்னா வெற்றி தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. இப்போ மதுரை வந்து ஒரு நேரத்தில் வந்து விஜயகாந்த் கேப்டன் ஐயா வந்து போட்டிருந்தாங்க, மாநாடு அங்கே போட்டிருந்தாங்க. அந்த கூட்டத்தோடு ஆர்ப்பரிக்க முடியாத கூட்டம் அது. ஆர்ப்பரிக்க முடியாத கூட்டம் இளைஞர்கள் தான், எல்லாமே இளைஞர்கள் தான். நீங்கள் வந்து ஒரு வயது முதிர்ந்த ஆளை வந்து ஒரு 2% அதில் பார்த்துருக்கலாம். பாக்கி எல்லாமே இளைஞர்கள் சப்போர்ட் இருந்தால் தான் ஆட்சி மாற்றமே ஏற்படும். அதுவே ஒரு ப்ரூஃப் தான். சேர் 1.5 லட்சம் இறக்கியிருக்கேன்னாங்க. உங்களுக்கு கூட்டமே ஒரு 5-6 லட்சம் மக்கள் தொகை இருந்துச்சு. 44,000 வாகனம் வந்து டோல்கேட் வழியாக வந்திருக்கு. ரெக்கார்டு படி அவங்க கொடுத்த ரெக்கார்டு 44,000. ஏன் அப்படின்னா மாநாடு நடக்கும்போது டோல்கேட் உங்களுக்கு கிடையாது. அன்றைக்கி எல்லாருக்கும் தெரிஞ்சதான் நினைக்கிறேன். அந்த மாதிரி அவங்க கொடுத்த ரெக்கார்டு. அப்போ 44,000 வண்டி வருது அப்படின்னா அதில் எத்தனை பேர் வந்திருப்பாங்க? வண்டிக்கு 5 பேரும் கணக்கு பண்ணுங்களேன், எங்கேயே போகுதில்ல. அது மாதிரி அப்ராக்சிமேட்டாக எல்லோரும் சொல்லுவாங்க, நம்மளும் சொல்லிக்க வேண்டியதான். இந்த போன வாட்டியோட இந்த வாட்டி கூட்டாதீங்க. போன வாட்டி 14 லட்சம் பேர் வந்திருந்தாங்க விற்கிற வண்டியில். அதோட எனக்கு இது கூடுதலாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். என்னோடது அப்ராக்சிமேட்டாக தலைமை கழகத்திலேருந்து அறிவிப்பாங்க. எங்களுக்கு தெரிஞ்சு போன வாட்டி 14 லட்சம் பேர், இந்த வாட்டி ஒரு வந்திருக்கும் ஒரு 15-16 தாண்டி இருக்கும். இப்போ மாநாட்டில் வந்து தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்படலை. வெறும் வந்து 2 மணி நேரம் மாநாட்டுக்கு வந்து இவ்வளோ கோடிகள் செலவு பண்ணி வெறும் ரசிகர் கூட்டத்தை தான் கூட்டியிருக்காங்க அப்படின்ட்டு விமர்சனங்கள் வந்து தமிழிசை சவுந்தரராஜன்லேருந்து எல்லா எதிர்கட்சிகளும் நிறைய பேர் இதை சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு என்ன நீங்கள் பதிலடி சொல்ல போகிறீங்க? என்ன அதாவது அன்றைக்கி வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபுல்லாக அவங்களுக்கு வெயிலின் தாக்கம் அதிகமாகிடுச்சு. 96 டிகிரி வரைக்கும் வெயிலின் தாக்கம் ஆகிடுச்சு. பல ஊர்லேருந்து காலையில் 4 மணிக்கு வந்தவங்க இருப்பாங்க, 5 மணிக்கு வந்தவங்க இருப்பாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. மக்களை எண்ணி பார்க்கணும் நம்ம. அதுதான் தளபதி அங்கே செஞ்சார். அது கூட விமர்சனங்கள் ஆணுச்சு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மாநாடு எதுக்கு போடுவாங்க அப்படின்னா ஒரு கட்சிக்கு எவ்வளோ பலம் இருக்குன்னு காட்டுறதுக்காக போடுவாங்க. அந்த கட்சியோட பலத்தை காமிச்சாச்சு. எங்களோட நிலைப்பாடுபடி எங்களோட மாநாடு வெற்றி. எப்படி வெற்றின்னு சொல்கிறோம் அப்படின்னா, தீர்மானங்கள் ஏற்றோன்னா அதுக்கு பொதுக்குழு நாங்கள் வச்சுருக்கோம். பொதுக்குழு செயற்குழு கூட்டி அதில் தீர்மானங்கள் நாங்கள் ஏற்கனவே 17 தீர்மானங்கள் நிறைவேற்றி வச்சுருக்கோம். இது எதுக்காக இருக்கணும் இந்த மாநாடு? ஏன்னா மதுரையில் கூட்டவே முடியாது. நாங்கள் மதுரையில் தென் மாவட்டங்களில் மதுரையில் நீங்கள் கூட்டி காட்டுங்க ஒரு கூட்டத்தை அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. அதுக்காக அந்த மாநாடுங்கிறது வந்து பல கட்சிகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய கட்சிகளே ஒரு 15 கட்சிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 15 கட்சிகள் நாங்கள் அழைப்பு விடுறோம். அழைப்பு விடுறது எப்படி அழைப்பு விடுறோம் அப்படின்னா, எங்கள் கூட்டணி நாங்கள் ஓப்பனாக என்ன சொல்லிட்டாப்புல, நீங்கள் வந்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு யாருமே சொல்ல மாட்டாங்க. திருடணும்னு என்ன இருக்கிறவன் அவன் தான் எல்லாத்தையும் வச்சுக்கணும்னு நினைப்பான். மக்களுக்காக செய்யணும்னு நினைக்கிறவன் தான் எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுப்பாங்க. பகிர்ந்து கொடுக்குற வேலையை தான் தளபதி செய்கிறாரு. இன்னொரு 6 மாதம் டைம் இருக்குது. இன்றைக்கி டைம் லெவல் படி எங்களோட ஓட் பர்சன்டேஜ் இன்றைக்குள்ளே நீங்கள் சர்வேலாம் பார்த்துருப்பீங்க. இன்றைக்குள்ள பர்சன்டேஜ் படி 28ன்ட்டாங்க. நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன், அண்ணன் வந்தார்னா முதலமைச்சர் தான் சொல்லிட்டு. இன்றைக்கி அதை தெளிவுபடுத்துகிற அண்ணன் தான் முதலமைச்சர். ஏன் அப்படின்னா அது வந்து மக்கள் அழி அவரை ஜெயிக்க வச்சிடும். 1000 விமர்சனங்கள் வரலாம் அந்த மாதிரி. இப்போ யாரெல்லாம் உங்கள் கூட்டத்தில் வருவான்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? எங்களோட ப்ரெடிக்ஷன் வந்து எல்லோரும் வரணும். இப்போ வந்து ஆதரிக்கணும். ஒரு திமுகங்கிற ஒரு 60 வருஷம் கட்சியை நீங்கள் வந்து ஆட்சியிலேருந்து அகற்றணும் அப்படின்னா அதிமுக வழி கிடையாது. அதிமுக எடப்பாடி ஐயா முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு நாங்கள் வரல. அதுதான் முக்கியம். எல்லாம் புரிஞ்சுக்கணும். அண்ணன் அதை தெளிவுபடுத்திட்டார். அதிமுக யார் கையில் இருக்குன்னு தொண்டனே வெளியில் சொல்ல முடியாத ஒரு நிலையில் தான் அதிமுக இருக்குது. திமுக கூட்டணி வந்து திமுகவில் இருக்கிற அந்த கூட்டணி கட்சிகளை வச்சு தான் அவங்க வந்து ஒரு தைரியத்தோடு இருக்காங்க. நாங்கள் வந்து வென்றுவோம், ஒரு கூட்டணி கணக்கு போட்டு வச்சுருக்காங்க. அது இன்னொரு 6 மாதம் நம்ம எல்லாம் உடஞ்சிடும். 6 மாதத்தில் உடஞ்சிடும். டிஎம்கேலேருந்து வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? யார் காங்கிரஸ் தவிர? காங்கிரஸ் வந்து அவங்க காங்கிரஸ் உள்ள மொத்த நிர்வாகிகளுமே வந்து தாவேக்கேட தான் கூட்டணி வைக்கணும் நேராக மேடையிலே சொல்லிட்டாங்க. ஆமாம், மேடையிலே சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து திமுகவோட ஆதரவு கொடுத்து திமுக ஆதரவு கொடுத்து காங்கிரஸ் பின்னடைவு தான் போயிருக்கு. ஒரு தேசிய கட்சி இன்றைக்கி வந்து 15 வருஷமாக ஆட்சியில் இல்லை. 3வது முறையாக ஆட்சியை இழந்துட்டாங்க, வர முடியல. திருப்பி எமர்ஜ் ஆகி வரதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இப்போ ஒன்றும் இல்லை சார். தமிழ்நாடு பக்கத்தில் தமிழ்நாடு இருக்குது, புதுச்சேரி இருக்குது, கேரளா இருக்குது, ஆந்திரா இருக்குது, தெலுங்கானா இருக்குது, கர்நாடகா இருக்குது. கர்நாடகாவில் காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருக்குது.
இதே பக்கத்தில் அண்டை மாநிலத்தில் கேரளாவை எடுத்துக்கோங்க, 10 வருஷமாக காங்கிரஸ் ஆட்சியில் இல்லை. அப்போ உங்களுக்கு காங்கிரஸ் அங்கே ஆட்சிக்கு வரணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? அங்கே உள்ள வலுவான கூட்டணி அமைக்கணும். அந்த இப்போ இருக்கிற ஆட்சியாளர்களை வந்து அகற்றிட்டு காங்கிரஸ் வரணும் அப்படின்னா அதாவது தென் இந்தியாவில், அதாவது சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியாவில் ஒரு காங்கிரஸ் எமர்ஜ் ஆனால் தான் நீங்கள் நார்த் இந்தியா ஓரளவுக்கு கவர் பண்ண முடியும். நார்த் இந்தியா பிஜேபி கவர் பண்ண வச்சுட்டாங்க. 17 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்காங்க. அவங்கள வந்து அகற்றுறதுங்கிறது அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடக்கும். அடுத்த ஆட்சி மாற்றத்தில் வந்து காங்கிரஸ் வரல அப்படின்னா காங்கிரஸ் வந்து ஒரு லட்டுப்பட கட்சியாக மாறிடும். இப்போ வந்து ராகுல் காந்தியும் முக ஸ்டாலினும் பிரதர்ஹுட் இதில் இருக்காங்களே, நிறையா தம்பி பிரதர் அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கிற ஒரு கட்சியை எப்படி உங்களால் உடச்சி உங்ககிட்ட வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது அவங்க தலைமை என்ன முடிவு எடுக்குங்கிறது கடைசியாக நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா வந்து ஒவ்வொரு கட்சியிலையுமே தலைமை முடிவு எடுக்கிறது தான் கடைசி நேரத்தில். ஒன்றுமே இல்லை, பல எலெக்ஷன் நம்ம பார்த்துருப்போம். பாமக எடுத்துக்கங்களேன், ஒவ்வொரு எலெக்ஷனும் அவங்க யார் கூட கூட்டணி இருக்காங்கன்னு நம்ம அது ஒரு ட்விஸ்ட்டு மாதிரி வைப்பாங்க. ஒரு நாள் இங்கே இருப்பாங்க, ஒரு நாள் அங்கே போவாங்க. பாமக எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அது மாதிரி தான் பாமகங்கிற தமிழ்நாட்டில் ஒரு வளர்ந்த கட்சி. அதோடு பார்க்கும்போது காங்கிரஸ் கொஞ்சம் கம்மி தான். காங்கிரஸ் என்ன நிலைப்பாடுனா, நாங்கள் வந்து தோற்று போய் நிற்கிறோம், நம்மளுக்கான ஒரு அரசியல் மாற்றம் வேணும், நம்ம இவங்க கூட இருந்தால் இவங்க கீழே இருக்கிற மாதிரி இருக்குது, நம்மளும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும், காங்கிரஸ் ஒரு நேஷனல் பார்ட்டி தானே, அப்போ நாங்களும் அதை நாங்கள் வெளிப்படையாக ஒத்துக்கிறோம். நாங்கள் என்ன சொல்கிறோம், அண்ணன் என்ன சொல்கிறப்பெல்லாம் பிரித்து தரோம், வாங்க யார் வரீங்களோ பிரித்து கொடுக்க போகிறோம், எல்லாம் சேர்ந்து ஆட்சி ஆளுவோம். அதில் தப்பு நடக்கிறது வாய்ப்பு கிடையாது. அதில் யாராவது ஒருத்தங்க யாராவது சுட்டி காட்டிடுவாங்க. கூட்டணி ஆட்சிங்கிறது வந்து எப்படின்னா, பல கட்சிகளையே அதை செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளே நடக்கிற ஊழல் வெளியில் போகாது. ஒரே ஆட்சி, அதாவது 33 கேபினெட் மினிஸ்டரு ப்ளஸ்ஸு பல நிர்வாகத்தில் அவங்களே எல்லாமே ஆட்சி அமைச்சிட்டாங்கன்னா ஒரு ஊழல் பண்ணாலும் வெளியில் தெரியாது. இதே கூட்டணி ஆட்சின்னு வரும்போது யாரும் தப்பு செய்ய தோணாது, தப்பு செஞ்சாலும் வெளியில் வந்துடும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு நீ அதையும் செய்கிற, நீ இதையும் செய்கிற அப்படின்னு ஒரு கூட்டணி ஆட்சியில் ஒரு கேள்வி வரும். அது முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும். அது மாதிரி காங்கிரஸ் வெளியில் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. திமுக கூட்டணியை உடைக்கணும், திமுக கூட்டணி வெளியில் வரணும். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப டயர்டாகிட்டாங்க. பாக்கி இருக்கலாம் 1% தான், சிபிஎம்மு எல்லாம் 1% தான். விசிகாவும் காங்கிரஸ் மட்டும்தான் அவங்கள்ட்ட கொஞ்சம் பேக் போனாக இருக்குது அவங்களுக்கு. திமுக அதை நம்பிக்கையில் தான் அவங்க ஓடிட்டு இருக்காங்க. அது எலெக்ஷனில் மாறும்ல, அவங்களும் ஒரு டிமாண்ட் வைப்பாங்க, அந்த சீட்டு அவங்களுக்கு ஒத்து போகணும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா வெளில வந்துடுவாங்க. அப்படி இல்லைன்னாலும் தாவேக்கா தனிச்சிருந்தாலும் ஜெயிக்கும். இன்னொன்று முக்கியமான கட்சிங்கன்னா இன்னும் 2 கட்சிகள் வருது. ஏன்னா பிஎம்கே யாரோட போகணுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அன்பணி ஐயா வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. முதல்ல அவங்க கட்சி பிரச்சனை முடிச்சதுக்கப்புறம் வருவார். அப்புறம் அவர் சிந்தனை கரெக்டாக இருந்ததுன்னா நம்மளோட தாவேக்கை நோக்கி வருவாங்க. தேமுதிகாக நாங்கள் ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம். விஜயகாந்த் அண்ணன் நேற்றே மீட்டிங்கில் அண்ணன் சொல்லிட்டாரு, விஜயகாந்த் தேமுதிக வளரணும் அப்படின்னு பிரேமலதா அம்மா நினச்சாங்க அப்படின்னா ஐயா அண்ணனோட கூட்டணி வந்தால் இன்னும் கொஞ்சம் வலுவாகும். அதாவது வீழ்ந்து போகிற ஒரு கட்சியை தூக்கி நிப்பாட்டினா தான் இருக்கணும். அன்றைக்கி ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு விஜயகாந்த் அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து செந்தூர பாண்டியன் நடிக்க வச்சார். அதே தான் இன்றைக்கி திரும்புது, வரலாறு திரும்பும். அது மாதிரி இன்றைக்கி விஜயகாந்த் இல்லாத ஒரு கட்சியை, அதாவது கேப்டன் இல்லாத ஒரு சமயத்தில் வந்து விஜயோட கூட்டணி வச்சோம்னா ஒரு 15 எம்எல்ஏ வாங்கலை, ரீஜெனரேட் ஆகி வாங்க. உங்கள் பையன் இருக்கார், விஜய் பிரபாகர் இருக்கார், அடுத்தது சுதீஷ் இருக்கார், அண்ணன் இருக்கார், எல்லோரும் ஒரு பதவிக்கு வரட்டுமே, திருப்பி ரீஜெனரேட் ஆகும். அதை வச்சு உங்களோட கட்சியை நீங்கள் வலுப்படுத்திக்கலாம்ல. விசிக்கு வரும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா வந்து விஜய் அவர்களே நிறைய இடத்துல வந்து விசிகே வந்து அழைச்சிருக்காரு. லைக் இதை பற்றி வரும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கூட்டணி கட்சியில் வந்து பேசவே முடியாமல் ஒரு இடத்துல விசிகே வச்சுருக்காங்க. ஒரு தப்பு நடக்குது, ஒரு கூட்டணி கட்சியில் 4-5 கட்சிகள் இருக்காங்க. இப்போ நம்மளே ஒரு கூட்டணியாக இருக்கோம் அப்படின்னா நம்ம தப்பு செஞ்சாலும் அதில் வெளியில் போய் காட்டணுங்கிற ஒரு எண்ணோட்டம் இருக்காதுல்ல. அந்த மாதிரி ஒரு வாய் பூட்டப்பட்ட ஒரு நிலையில் தான் விசிகே இருக்குது. ஐயா திருமாவளவனுக்கும் வயதாகி விட்டது, 63 வயசு ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 2ஆம் கட்ட தலைவர்கள் அதில் கிடையாது. விசிகாவில் பேர் சொல்கிற அளவுக்கு 2ஆம் கட்ட தலைவர்கள் கிடையாது. அப்போங்கும்போது அவங்க வந்து ஒரு எண்டு டைமில் இருக்கும்போது அவங்க ஒரு 15 எம்எல்ஏ வரட்டுமே. அவங்க 2 சீட்டுக்கும் 1 சீட்டுக்கு அங்கேயே போய் நிற்கணும். கண்டிப்பாக வருவார். கண்டிப்பாக வருவார். ஏன் அப்படின்னா வருவார் அப்படிங்கிறதுனா, நீங்கள் ஆதவ அர்ஜுனா அண்ணன் நம்மள்ட்ட இருக்கார். ஒரு கட்டத்தில் வந்து ஒரு மேஜிக் நடக்கும், கடைசி நேரத்தில் ஒரு மேஜிக் நடக்கும். இல்லை எங்களுக்கு வந்து எப்படின்னா கூட்டணி வலுப்பெறணும், கூட்டணி இதாகணும் அப்படின்னா எங்களுக்கு நான் காங்கிரஸ் வச்சுருக்கோம். விசிகே வந்துச்சுன்னா இன்னும் வாஷ் அவுட் பண்ணிடலாம் எல்லாரையும். உங்களோட அரசியல் எதிரி வந்து டிஎம்கே. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு மாநாட்டில் வந்து உங்களுக்கு டிஎம்கே எதிர்த்து பேசுகிற ஒரு சான்ஸ் கிடைக்குது. கவின் இஷ்யூவை பற்றி நீங்கள் பேசியிருக்கலாம், டிஎம்கே சரியாக பண்ணலன்னு சொல்லிட்டு. அந்த தூய்மை பணியாளர் விஷயத்தையும் டிஎம்கே சரியாக பண்ணலன்னு சொல்லி பேசியிருக்கலாம். அதெல்லாம் பேசலை, அதெல்லாம் பேசாமல் குட்டி கதைகளாக சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. ஸோ அதை பற்றி ஏன் பேசலை அப்படிங்கிறத பற்றி நீங்கள், அதாவது நம்ம வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா, திமுகங்கிற ஒரு தீய சக்திகிட்ட வாக்கப்பட்டுட்டோம், அவங்கள்ட்ட அகப்பட்டுட்டோம். அது அகப்பட்ட போது அவங்க வந்து அவங்க இழுப்புக்கெல்லாம் ஆடுறாங்க. இப்போ எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருந்தோம்னா, இப்போ ஒரு லேப்டாப் ஒரு லாக்அப் கொலை நடக்குது, அது வந்து தெரிஞ்சு நடக்குது, அதுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, சாரிம்மா
அது மாதிரி நடந்துருச்சுமா, இது மாதிரி நடந்துருச்சுமா, உங்களுக்கு தீர்வு கொடுக்குறேங்கிற மாதிரி சொல்ல இது பண்ணுறாரு. அது வந்து சமூக நீதிக்கு புறமானது. இப்போ வந்து கவின் கொலைக்கு ஏன் அண்ணன் வந்து இது பண்ணல அப்படின்னா, அது வந்து எப்படின்னா ஒரு அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதே இன்னும் கிளியராக புரியல கட் அண்ட் ரைட்டாக. ஒரு காதலர்கள் ஒரு குடும்பம் சம்மந்தப்பட்டது அது. அதில் வந்து இந்த மாதிரி தாழ்த்தப்பட்ட இதுங்கிறனால அவங்க வந்து அந்த சம்பவம் ஏற்பட்டுருச்சு. இப்போ மேடையில் அண்ணன் வந்து பொதுவாக எல்லாத்துக்கும் ஒரு இது சொல்லிட்டாப்புல, நீங்கள் செய்கிறது நீங்களே நல்லா இருக்கா நீங்களே பாருங்கள் அப்படின்ட்டார். திமுக தான் எங்களுக்கு எதிரி. திமுக போட்டி 2 பேருக்கு தான், ஒன்று திமுகவுக்கும் ஒன்று தாவேக்காக்கும். அதை நேராக சொல்லிட்டார் போல்ட்டா. நாளைக்கு வந்ததுக்கப்புறம் இவங்க செஞ்சதெல்லாம் நம்ம பவர் இல்லாமல் இப்போ வந்து விமர்சனங்கள் வைக்கப்படுது அப்படின்னா நாங்கள் புதுசாக வந்திருக்கோம் அப்படிங்கிறதான் விமர்சனம் எங்களுக்கு. அவர் 1.5 வயசுங்கிறாரு, 1.5 வயசு குழந்தைங்கிற எடப்பாடி ஐயா. இவர் என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு வந்து தாவேக்கெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க. அவர் அணில் குறுக்க முறுக்க விளையாடுது அப்படின்ட்டு அவர் சொல்கிறாப்புல. அவர் சொல்கிறார் அவர் ஸ்டேட்மெண்ட்டுக்கு. அவர் காமராஜர் காலத்தில் ஸ்கூல் ஆரம்பிச்சு தான் அப்துல் கலாமே அங்கே தான் படித்தாங்கன்னாரு. அதை போய் நான் என்ன சொல்கிறது, இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து என்ன அவர் சொல்கிற மாதிரி தான் எல்லாம் பார்த்தா சிரிச்சிக்கிறோம், அவ்வளோதான், வேறு என்ன பண்ணுறது அப்படிங்கிறவர். விமர்சனம் வந்து எப்படின்னா எல்லாரும் தான் விமர்சனம். அவர் அணில் கொஞ்சிங்கிறாரு. அங்கே விமர்சனங்களை தாண்டி தான் வந்து வெற்றி கிடைக்கும். விமர்சனங்களை வந்து நம்ம வந்து விமர்சனம் ஏற்கணும், விமர்சனங்களுக்கான வந்து அஞ்சக்கூடாது. அடுத்த லெவலுக்கு போகணுன்னா விமர்சனம் இப்போ நீங்கள் வளர்ந்து வராங்க அப்படின்னா எல்லோரும் விமர்சிக்க தானே செய்வாங்க. அதுக்காக இது வந்து தென் மாவட்டத்தில் நடந்ததால் கவின் விஷயம் பற்றி பேசலையா? இல்லை அப்படி இல்லை சார். எப்படின்னா இது வந்து இதுக்கான ஸ்டேட்மெண்ட் வந்து இது நடக்கவே கூடாது அப்படிங்கிறதான் எங்கள் தளபதியோட எண்ணம். நடந்துருச்சு சாரிம்மா அது சொல்கிறது வந்து எங்களோட வேலை கிடையாது. இது நடக்காமல் என்ன பண்ணணும் அது தளபதி இன்னும் செய்வார். அதாவது பட்டியலின மக்களுக்குன்னு தனியாக ஒரு அஜெண்டா கொண்டு வரணும் சார். இதெல்லாம் செய்யக்கூடிய இதெல்லாம் வந்து ஒவ்வொரு வருஷமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்படி கிடையாது. தனிப்பட்ட ரீதியில் என்ன ஆகிடுது அப்படின்னா தனிப்பட்ட ரீதியில் வந்து நம்ம வந்து அதை விமர்சிக்க வேணாங்கிறதான் அண்ணனோட முடிவு. இது மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு டேரெக்டாக அந்த குடும்பத்துக்கு பேசினதாகவும் எங்களுக்கு தகவல் வந்துச்சு. பட் ஆனால் வந்து எப்படி தினமாக நாங்கள் அதை வந்து இது பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி நடக்கக்கூடாது. இந்த விஷயங்கள் வருஷம் வருஷம் நடந்துட்டு தான் சார் இருக்குது. நம்ம வந்து எல்லாத்துலேயும் ஏன் போய் கேட்கல, அதை ஏன் பண்ணல போல வேணா அதுக்கு ஒரு தீர்வாக தான் நம்ம அதை என்னன்னு பார்க்கணுமே தவிர வந்து நடக்கக்கூடாது சாரிம்மா தெரியாமல் நடந்துச்சுமா, இல்லை இந்தாம்மா இவ்வளோ தொகைமா உனக்கு ஒரு அரசு வேலைமா, இது கிடையாது நம்மளோடது. அண்ணனோட என்ன நோக்கம் எல்லாமே எப்படின்னா இது நடக்கக்கூடாது. அது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும். ஆணவ கொலைகள் நடக்கக்கூடாது அப்படின்னா ஆணவ கொலைகள் நடக்கக்கூடாதுன்னா அதுக்கு உண்டான அஜெண்டா இருக்கணும்னா அதுக்கு உண்டான சட்ட திருத்தம் கொண்டு வரணும். சட்டம் வலிமையாக இருந்துச்சுன்னா கண்டிக்கத்தக்கதாக இருந்துச்சுன்னா இதெல்லாம் நடக்காது. பயத்தை ஏற்படுத்தணும். சட்டம் கடுமையாக இருக்குது, இதை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வரணும். அது தளபதி வந்தாலும் செஞ்சு கொடுப்பார். நிறைய ராகுல் காந்தி ஒரு கிளைம் பண்ணியிருக்கு, ஓட்டு தட்டு நடந்திருக்கு 2024 எலெக்ஷனில் அப்படின்ட்டு. ஸோ பீகார் எலெக்ஷனில் சாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதை ஓட்டர் லிஸ்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதை பற்றிலாம் ஏன் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு அது ஒரு விமர்சனமும் இருக்குது. சார் தெரிஞ்ச இடத்துல தப்பு நடக்குது. ஒரு 15 வருஷமாக ஒருத்தவங்கள்ட்ட ஒரே ஆள்கிட்ட திருப்பி கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான்? கோளாறு தான் கொடுப்பான். 15 வருஷமாக ஒரு கட்சி இருக்குது அப்படின்னா திருப்பி ஏன் அவனுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அவன் ஒரு ஃபார்முலா வச்சுருப்பான். ஒன்றுமே கிடையாது. சீமான் சொன்ன மாதிரி தான் தமிழ்நாட்டில் எத்தனை வட இந்தியர்கள் வந்தாங்கன்னு கேட்க ஓட்டுரிமை கொடுக்காது. இதுக்கெல்லாம் ஒரு எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்னா எல்லாமே மாறணும். எல்லாத்தையும் மாற்றணுன்னா எல்லாமே மாறணும். எல்லாத்தையும் மாற்றுறதுக்கான மாற்றம் வந்தால் தான் எல்லாத்தையும் மாற்ற முடியும். இல்லை நாங்கள் வந்து அவங்க ஒரு 30 பேர் இவங்க ஒரு 30 பேர் நாங்கள் ஒரு 50 பேர் தான் இருக்கோம்னா நம்ம கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். கத்திக்கிட்டே இருந்தோம்னா அந்த நேரத்தில் அது ஆஃப் ஆகி போயிடும்.